அனைவருக்கும் வணக்கம். இருக்கிற பிரச்சனை என்னென்னா, தீபாவளி டைம் ஒரு பக்கம், தீபாவளி நேரம், மாத சம்பள பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. உண்மையாகவே இந்த புக் ஆர்டர் பண்ணுற விஷயத்தில் மாணவர்கள் சந்திக்கிற பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே என்னென்னா, யாராவது இப்போ 100 பேரில் யாராவது ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாலே நமக்கு அப்படியே மனசு அப்படி கம்ப்ளீட்டாக இறங்கிடுது. ஆனால் அந்த 98 பேர் கரெக்டாக வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த 2 பேரை எதுக்கு பார்க்கணும் அப்படிலாம் தோண மாட்டேங்குது. சரி, அந்த 2 பேருக்காக ஏதாவது செய்யணும் அப்படி இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் கான்ஸ்டியூஷன் இந்த வட்டம் கலரில் போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் கலரில் போட வாய்ப்பு இல்லை, அதை பிளாக் அண்ட் ஒயிட் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். புரியுது உங்களுக்கு? இந்த ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் கலரில் முடிஞ்சு அந்த ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க மட்டும் நல்லா கலரில் பார்த்துக்கலாம். அட்ராக்டிவாக இருக்கும் அந்த பகுதி, அந்த அட்டவணை. அது ஏன் கலரில் கொடுத்துருக்கோம்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. அது படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தோன்றணும். ஒரு புத்தகம் வந்து நான் இப்போ ஒரு புத்தகம் வச்சுருக்கேன், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் நான் படிப்பேன். படிக்கிறவன் எந்த புக்லேயும் படிப்பான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது. அதை தாண்டி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நான் எப்படியா படித்து சீக்கிரம் வேலைக்கு போனால் அந்த புத்தகம் எனக்கு பிடிக்கணும். ரைட்டாக? பொண்ணு பார்க்கும்போது அத்தனை முறை பார்க்குறோம். நிச்சயம்னா லவ் பண்ணால் அது பிரச்சனை இல்லை, மனசை பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு நிச்சயம்னு போகும்போது அந்த பொண்ணை வந்து அத்தனை முறை பார்க்குறாங்க, அத்தனை முறை பேசுகிறாங்க, விசாரிக்கிறாங்க. பல விஷயங்கள் இருக்குது. மாப்பிள்ளையும் அப்படி தான். மாப்பிள்ளை இப்போ பொண்ணை விட இப்போ மாப்பிள்ளையை நல்லா விசாரிக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்காக தான். அப்படிங்கிற போது ஸோ அந்த மாதிரி பார்த்து இது பண்ணும்போது எதுக்காகனா நமக்கு தேவை, நமக்கு அந்த இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் தான். அந்த மாதிரி தான் கான்ஸ்டியூஷனில் எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் யோசித்தேன். கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கலரில் இருக்கணும், அவ்வளோதான். பிக்சர்ஸ் நிறையா வச்சுருக்கோம், அனிமல்ஸ் பிக்சர்ஸ் நிறையா வச்சுருக்கோம். ஆமை, ஒட்டகச்சிவிங்கி, அதுக்கப்புறம் காண்டாமிருகம், குதிரை, இந்த மாதிரி சின்ன பிக்சர்ஸ். அது சில இடங்களுக்கு வந்து தேவைங்கிறனால வச்சுருக்கோம். அதில் ஒரு சில மிருகங்கள் நீக்கிறதாகவும் முடிவு பண்ணியிருக்கோம், சில மிருகங்கள் வைக்கணும்னு. ஏன்னா அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிளான் இருக்குது. அதுக்காக தான் அந்த மிருகங்கள் வந்து அந்த மெசேஜ் சொல்லும், அழகாக சூப்பராக இருக்கும். அது கான்செப்ட் இருக்குது. தலைப்பை நாங்கள் பிரிக்கும் போதே ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு மல்டி கலரில் கான்ஸ்டியூஷன் 400 கிட்ட 395 ரூபா கிட்ட வரும். இதே நார்மல் கலரில் போட்டால் 200 கிட்ட தான் அடுத்து வரும். ரைட்டாங்க? இதுவும் எங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டே கிடையாது. கான்ஸ்டியூஷனில் எங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது, ஒரு ப்ராஃபிட் கூட கிடையாது. ஒரு புக்குக்கு 30 ரூபா 40 ரூபான்னா கூட போதுன்னா, இந்த புக்குலாம் அவ்வளோவா நிற்கவே இல்லை. 1000 தான். இப்போ கூட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு 600 புக்கு எப்படி ஆர்டர் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஆப்பில் காமிச்ச கவுண்ட்டை வச்சு சொல்கிறேன். 400 புக்கு இன்னும் இருக்குது. அப்போ ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் ரோல் நீங்கள் வச்சுருக்கலாம், அதனால கூட வாங்காமல் இருக்கலாம், தப்பு இல்லை, அது உங்கள் விருப்பம். பட் என்னுடைய கான்ஸ்டியூஷன் இது மல்டி கலர். இப்போ ஃப்யூச்சரில் நார்மல் கலரே நீங்கள் வாங்கிக்கலாம், அது போதுமானது. ஆனால் பிக்சர்ஸ் நிறையா வச்சுருக்கோம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த ஒர்க் அவுட்டை நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், அதை ரிவ்யூ கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணிட்டோம்னா, தலைப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து 15 தலைப்புகளாக பிரிச்சுட்டு டாப் 5 பெஸ்ட்டு 10 டாபிக் பிரித்தோம். இந்த பிடிஎஃப் வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். டாப் 5ல் எது, பெஸ்ட்டு 10 எது, ஏன்னா கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதர தலைப்புகளை பின்னாடி போட்டு குடிமியல் தலைப்புகளை கொடுத்துருப்போம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெத்தட். ஃப்ரண்ட் சைடில் 15 தலைப்பு இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் புக்கு அப்படி பெரட்டி போட்டால் அப்படி பின்னாடி டாப் 5 குடிமியல் இதெல்லாம் போகும். என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் படிக்கிற ஸ்டைலு இப்படி ஒரு தலைப்பை படிச்சுக்கிட்டே வரோம், அது கண்டினியூட்டி போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம் நேரத்தில் இதை மட்டுமே படிச்சிடறோம். பின்னாடி இருக்கிற தலைப்புகளில் அதிக வினாக்கள் கேட்குறாங்க. அப்போ இங்கிட்டு ஒரு பக்கம் போனாலும் இந்த பக்கம் ஒரு பக்கம் குறைச்சிக்கிட்டே போகணும். அப்போ இப்படி குறைச்சிக்கிட்டும் வரும்போது புத்தகம் முடிஞ்சிருது. ஸோ இது அங்கே இருக்கிற லாஜிக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த விஷயத்தையும் நமக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கலாங்க. நமக்கானது தான் எல்லாமே, நம்மளால் உருவாக்கப்பட்டது, நமக்காகவே. ரைட்டா? அந்த கல்வி எல்லாமே, எஜுகேஷன் எல்லாமே நம்ம உருவாக்கினது தான். புரியுது உங்களுக்கு? கோயில் நம்ம உருவாக்கினது தான், இந்த டேபிள் நம்ம உருவாக்கினது தான். இந்த டேபிளை எனக்கு தகுந்த கம்ஃபர்டபுள் எப்படினாலும் நான் மாற்றிக்கலாம். புரியுது உங்களுக்கு? எல்லாமே நமக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கலாம். இப்படி தான் படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது. எல்லா புக்லேயும் இப்படி இருக்குன்னா அப்படியே படிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது. நம்ம அதை முடிக்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய இது. இப்போ 400 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா அதில் உங்களுடைய வெற்றி இல்லை, அதை முடிக்கணும். அதே மாதிரி பிடிஎஃப்லேயே படிக்காதீங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பிடிஎஃப்லேயே படிக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்ன மாதிரி அப்போ ஒரு வீடியோ கொடுத்த பாருங்க, 1.5 கோடி சம்பளம் வாங்க போகிறீங்க, மொத்தம் 2 கோடி சம்பாதிக்க போகிறீங்க, கவர்மெண்ட் ஜாப் ஆகி நல்லா சம்பாரித்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறீங்க. நீங்கள் வெறும் பிடிஎஃப் இலவசமாக டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப்பில் படிக்கிறீங்க. எப்படி அண்டர்லைன் பண்ணுவீங்க, எப்படி நோட்ஸ் எடுப்பீங்க, பல விஷயம் இருக்குது. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு +1 +2 தான் மெயின் கண்டென்ட்டு. 6th to 10th இருக்கிறதையும் எடுத்து உள்ளே வச்சுருப்போம். +1 +2 இருக்கிறத மெயின் கண்டென்ட்டை அப்படியே அழகாக கொண்டு வந்திருப்போம். இது நார்மல் கலர். இது உங்களுக்கு 200 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்டி கலர் போடல, நார்மல் கலரில் தான் ஓட்டணும். ரைட்டா? இதுவும் அளவாக தான் ஓட்டிருக்கோம். 1000 காப்பி தான் ஓட்டணும். புரியுது உங்களுக்கு? 5000 காப்பி ஓட்டுனா காசு கம்மியாகுன்னு ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்கப்பா. 5000 காப்பி நான் ஓட்டலை,
மொதல் 5000 காப்பி ஓட்டணும்னா பேப்பர் காசு கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். 5000 காப்பிக்கு ஜிஎஸ்டி கட்டணும். 5000 காப்பி வைக்கிறதுக்கு வீட்டில் இடமும் கிடையாது. இது சுமார் 10க்கு 10 அங்கிட்ட இவ்வளோதான் ரூம். இது இங்கே வந்து இப்போ 5000 காப்பி வைக்கவும் முடியாது. ஆர்டர் எடுக்கிறதும் இந்த கொரோனா இஷ்யூ காலகட்டத்தில், இந்த தீபாவளி பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கஷ்டத்தில் டக்குன்னு போகாது. அப்போ வச்சு அனுப்புறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்படிங்கிறது போதும், 1000 கரெக்டாக ஆர்டர் ஆகும். 10 நாளில் 1000 ஆர்டர் ஆயிரும். போதும், அவங்களுக்கு கரெக்டாக அனுப்பிச்சி விட்டாலே எங்களுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணால் பார்ப்போம். கேஷ் ஆன் டெலிவரி மெத்தடு, அதுக்கப்புறம் கடைகளில் வாங்குற மெத்தடு, அதெல்லாம் டிசம்பர் மாதம் உறுதியாக பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து அழகாக கேஷ் ஆன் டெலிவரியில் கூட டிசம்பர் மாதம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி சிஸ்டம் நான் பண்ணோம்னா அந்த ஜிஎஸ்டி ப்ராசஸ் நிறையா இருக்குது. நான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்டு தான் வந்தோம். நிறையா விஷயங்கள் நிறையா இருக்குங்க. இது ஒரு பெரிய உலகங்க. இதுக்குள்ளே இறங்கினா யூடியூப்பே விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம் உங்களுக்கு. அது பெரிய உலகம். இப்போ தான் கொஞ்சம் இதை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன், என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன். அடுத்து பேட்ச்லாம் வராங்கன்னா பேட்சுக்கெல்லாம் ஒரு செட்டு அப்படியே புக்கை கொடுத்துட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. இல்லையா பிரச்சனை இல்லை, வாங்குறவங்க வாங்கிடுவாங்க, கடையில் போய் வாங்குறவங்க வாங்கிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். நம்ம யூடியூப் பார்க்கணும், பாடம் நடத்தணும், நம்ம காலேஜ் ஒர்க் இருக்குது, அகாடமி ஒர்க் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் ஒர்க் இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே போதுமானதுன்னு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த +1 +2 அடிப்படையாக மையமாக வச்சு ஒவ்வொருத்துக்கும் பிக்சர் வச்சுருப்போம். தலைப்பை கரெக்டாக கொண்டு வந்து 5 யூனிட்டாக பிரிச்சுருப்போம். எல்லாமே தலைப்புகளாக பிரித்தோம், இதை யூனிட்டாக பிரித்தோம். அவ்வளோதான். இதற்கான பிடிஎஃப் லிங்க் கீழே கொடுக்குறோம். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஃபிக்ஸ். இப்படி தான் ஆச்சு. ப்ரெஸ்ஸில் இப்படி தான் அடிக்க போகிறோம், இப்படி தான் கொரியர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது 6ஆம் தேதி 7ஆம் தேதி. இந்த எக்கனாமிக்ஸ் கான்ஸ்டியூஷன் 7ஆம் தேதி அனுப்புவோம். ஹிஸ்ட்ரி தான் முதல் அனுப்புவோம். 6ஆம் தேதி கிட்ட 6 7ஆம் தேதி அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். இதுவும் 7 8 அந்த தேதியில் அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தீபாவளியோட கிஃப்ட். தீபாவளிக்குள்ளே உங்கள் எல்லார் கையிலையும் புக் இருக்கும். கொரியரில் புக் பண்ணவங்க கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்டு வாங்கிடுங்க. தீபாவளி நேரம் அவங்க போட்டு போயிட போகிறாங்க. கொரியர் ஆஃபீஸில் ட்ராக்கிங் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறோம். ட்ராக்கிங்கு இதுலேயும் வந்துடுது, எஸ்எம்எஸ் வந்துடுது ஆப் மூலமாக. அது எப்படி புக் பண்ண கூட நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், இல்லை நான் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அழகாக ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்டுருங்க, நம்பரை கொடுத்துருந்தா வந்திருக்கா அப்படி கேட்டுருங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு. போஸ்டல் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கே வந்துடும், கன்ஃபார்ம் வீட்டுக்கு வந்துடும். கொரியரில் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு கேட்டு வாங்கிடுங்க. மேக்ஸிமம் வந்துட்டாலும் டக்குன்னு கேட்டு வாங்கிடுங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டாங்க? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.